சேஃப்டி பண்ணிருப்பாங்க. இப்ப புதுசா உடச்சு நல்லது இதெல்லாம் தூளாய கடைக்கு இரும்பு தூள் இப்ப உடைச்சிது காஞ்சி போய்கிற சட்டி இது பாருங்க. சட்டியை பாருங்க காஞ்சி போய்க்குது பாருங்க. ஈரமா இருக்குல்ல காஞ்சி போய்க்குது பாருங்க. புரிஞ்சு கூட காட்டுற மாதிரியா பாருங்க. காஞ்சி பண்ண சட்டி இது பாத்துங்க. சேஃப்டி பண்ணிருப்பாங்க. இப்ப புதுசா உடச்சு நல்லது இதெல்லாம் தூளாய கடைக்கு இரும்பு தூள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பள்ளியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் பள்ளி குழந்தை விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தரையில் இருந்து உயரமாக உள்ள கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்தது எப்படி என உறவினர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி புறவழிச்சாலையில் அமைந்துள்ளது செயின்ட் மேரிஸ் பள்ளி. இந்த பள்ளியில் யூகேஜி வகுப்பில் படித்து வருகிறார் லியா லட்சுமி என்கிற 4 வயது குழந்தை. இவருடைய பெற்றோர்கள் பழனிவேல் சிவசங்கரி ஆகியோராக நேற்றுதான் பள்ளி திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று இன்று 2 நாட்கள் பள்ளி நடந்த இந்த நிலையில் 12 மணி அளவில் குழந்தை உணவு இடைவெளிக்காக வெளியே சென்றது என்று பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் கூறப்படுகிறது. அப்படி செல்லுகின்ற குழந்தை பள்ளிக்கு வளாகத்திற்கு உள்ளே இருக்கிற ஒரு கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து இறந்துவிட்டதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருந்தது. உயிரிழந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது உறவினர்கள் அந்த பள்ளி வளாகத்திற்கு உள்ளே அந்த கழிவுநீர் தொட்டியை பார்வையிட்டனர். அந்த கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி விழுந்திருந்தால் அந்த குழந்தையை மீட்டெடுப்பதற்காக ஒரு பெரிய துவாரம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் அரை அடி அளவுள்ள அந்த வாய்ப்புள்ள அந்த வழியாக குழந்தை விழுந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி குழந்தை விழுந்திருந்தாலும் தூக்குவதற்காக யாராவது உள்ளே இறங்கியிருப்பார்கள். அப்படியானால் அதற்கான பெரிய துவாரம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எதுவும் அமைக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் குழந்தையின் வகுப்பறையை திறந்து காட்ட சொல்லி உறவினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக பள்ளி நிர்வாகம் குழந்தையின் வகுப்பறையை திறந்து காட்டியது. அதில் உறவினர்கள் குழந்தையின் பை மற்றும் உணவு பை ஆகியவற்றை எடுத்தனர். அப்பொழுது பார்த்தால் உணவு பையில் அவர் வைத்திருக்கிற டிஃபன் பாக்ஸ் முழுவதுமாக துடைத்து எறிந்தாற் போல உணவு முழுவதும் சாப்பிட்டிருந்தது தெரிய வந்தது. ஆனால் குழந்தை எப்பொழுதுமே முழு உணவையும் சாப்பிடுவதில்லை, பாதி உணவை மீதி வைத்திருக்கும் என்று அவருடைய தகப்பனார் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் குழந்தை இறப்பில் மிகப்பெரிய மர்மம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த பள்ளி வளாகத்திற்குள்ளே முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனியூர் சிவா, வட்டாட்சியர் யுவராஜ் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். உறவினர்களிடையே சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் பள்ளி வளாகத்திற்குள்ளே அலுவலகத்துள்ளே முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் நிர்வாகத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். உறவினர்கள் தொடர்ந்து குழந்தை இறந்ததற்கான உண்மையான காரணம் அறிவிக்கப்பட வேண்டும், அதுவரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்ப புதுசா உடச்சு நல்லது இதெல்லாம் தூளாய கடைக்கு இரும்பு தூள் இப்ப உடைச்சிது காஞ்சி போய்கிற சட்டி இது பாருங்க. சட்டியை பாருங்க காஞ்சி போய்க்குது பாருங்க. ஈரமா இருக்குல்ல காஞ்சி போய்க்குது பாருங்க. புரிஞ்சு கூட காட்டுற மாதிரியா பாருங்க. காஞ்சி பண்ண சட்டி இது பாத்துங்க. சேஃப்டி பண்ணிருப்பாங்க. இப்ப புதுசா உடச்சு நல்லது இதெல்லாம் தூளாய கடைக்கு இரும்பு தூள் இப்ப உடைச்சிது